எல்லோருக்கும் வணக்கம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அருளின் காலமான திருவருகை காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இது அந்த அழகான நாட்களில திருவருகை காலத்தை பற்றின சில விவரங்களையும் கிறிஸ்துமஸ் விழாவினை பற்றிய சில சிந்தனைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கின்றேன். திருவருகை காலம் என்றால் என்ன, அது எதற்காக, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற 3 முக்கியமான விடயங்களை பற்றி உங்களோடு சிந்திக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் ரொம்ப ஆசையாக இருக்கிறேங்க. முதலாவதாக, திருவருகை காலம் என்றால் என்ன? திருவருகை காலம் என்றால் ஆங்கிலத்திலே அட்வென்ட் சீசன் என்று சொல்லுகிறார்கள். அட்வென்ட் என்ற வார்த்தையுடைய மூல மொழியான லத்தீனிலே பார்க்கின்ற பொழுது அட்வென்டூஸ் என்று கூறுகிறார்கள். அட்வென்டூஸ் என்றால் வருகை என்று அர்த்தம். யாருடைய வருகை? அட்வென்டூஸ் டோமினோஸ், ஆண்டவருடைய வருகை என்று நமக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மையே முழுமையாக தயாரிக்கின்ற காலமாகத்தான் திருவருகை காலம் இருக்கின்றது என்று நாம் இதன் வழியாக அறிந்து கொள்ளலாம். கடவுள் உன்னதமானவராக இருக்கின்றார், உயர்ந்தவராக இருக்கின்றார், அனைத்தையும் கடந்தவராக இருக்கின்றார், புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்றார். எனவே அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஆண்டவரைத்தான் தமிழிலே திரு என்று சொல்கிறார்கள். அந்த திருவான ஆண்டவருடைய வருகையை நாம் தகுந்த தயாரிப்போடு ஏற்றுக்கொள்வதும், அவருடைய வருகையை கண்டுகளிப்பதும், அவரை வாஞ்சையோடு அனுபவிப்பதுதான் இந்த திருவருகை காலத்தின் தயாரிப்பு காலம் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. இது முதல் செய்திங்க. அது எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது அது தயாரிப்பிற்கான காலம் என்று முன்னதாகவே நாம் கேட்டுக்கொண்டோம். எப்படி தயாரிக்க வேண்டும், அந்த தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய இரண்டாவது பங்குங்க. இந்த மனித வாழ்க்கையில இந்த தயாரிப்பு என்ற ஒரு அம்சம் மிகப்பெரிய பாங்காக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக, எந்த ஒரு கலைஞராக இருக்கட்டும், தம்முடைய துறையிலே அவருடைய இலக்கு மிகவும் சிறந்து இருக்க வேண்டும், எல்லோரும் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு சிறக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு, இல்லைங்களா? அந்த இலக்கிலே அவர் முழுமை அடைய வேண்டும் என்றால் அதற்காக தன்னுடைய கடின உழைப்பை கொடுத்து, அர்ப்பணம் கொடுத்து, தியாகம் செய்து தம்மையே முழுமையாக தயாரிக்கின்றார். அந்த தயாரிப்பின் வழியாக நம்முடைய இலக்கை அடைகின்றார். ஒரு போர் வீரராக இருக்கட்டும், அல்லது படை வீரராக இருக்கட்டும், அல்லது விளையாட்டு வீரராக இருக்கட்டும், தன்னுடைய இறுதி நிகழ்விலே மிகப்பெரிய உன்னதத்தையும் வெற்றியும் கண்டிட முழு முயற்சியோடு அர்ப்பணித்து தம்மையே தயாரிக்கின்றார். ஒரு மாணவனோ மாணவியரோ தேர்ச்சியிலே வெற்றி பெற ஆண்டுதோறும் படித்து அர்ப்பணிப்போடு உழைத்து அதற்காக தயாரிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையிலே எந்த விதமான துறையாக இருக்கட்டும், அல்லது வாழ்வு முறையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், சமுதாய பணியாக இருக்கட்டும், அல்லது தொழில் துறையாக இருக்கட்டும், எல்லா நிலைப்பாடுகளிலும், எல்லா படிநிலைகளிலும் நாம் உன்னதமான வெற்றியையும் இலக்கின் முழுமையான முடிவையும் அடைய வேண்டும் என்றால் அதற்கான தகுந்த தயாரிப்பு இருக்க வேண்டும், இல்லைங்களா? அதைத்தான் அழகா சொல்லுவாங்க, ஒரு மனிதனின் இலக்கு முழுமையாக ஆக வேண்டும் என்றால் அதனுடைய தொடக்கமும் தயாரிப்பும் சிறப்பாக இருந்திடல் வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். எனவே சாதாரண இந்த உலக காரியத்திற்கான இலக்குகளுக்கும் அதனுடைய முடிவுகளுக்கும் இப்பேற்பட்ட தயாரிப்பை கொடுக்கின்ற நாம், அர்ப்பணிப்பை கொடுக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையின் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்ற ஆண்டவருடைய வருகையை எதிர்கொள்ள, அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ள, அதை வாஞ்சையோடு அனுபவிக்க எப்பேற்பட்ட தயாரிப்பை கொடுத்திடல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவருகை காலம்ங்க. சரி, ஆண்டவர் வருகிறார், எத்தனை முறை நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி நமக்கு எழலாம். நமக்கெல்லாம் தெரிந்தது ஆண்டவர் கிறிஸ்து பிறப்பு கொண்டு இந்த உலகத்திலே மனிதனாக வந்ததுதான், இல்லைங்களா? அதைத்தான் நம்ம கிறிஸ்துமஸாக ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி நம்முடைய தயாரிப்பையும் பரிசுத்தத்தின் மேன்மையும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கேள்விக்கான விடை நம்முடைய மறைக்கவில்லை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் 3 முறையாக நம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றார் என்று. அவருடைய முதல் வருகை வார்த்தையாக இருந்த கடவுள் மனித உருவாக மரியின் உதிரம் தங்கி உலகத்திலே பிறந்து பணிவாழ்வு மேற்கொண்டு உயிர் நீத்து உயிர் தெழுந்து விண்ணகம் சென்றது. இது அவருடைய முதல் வருகை. அந்த வருகையின் பிறப்பைத்தான் கிறிஸ்துமஸாக ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப நல்லது. இரண்டாவது வருகை என்பது அவருடைய மாட்சியின் வருகை. காலங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு, எல்லாம் நிறைவேறிய பிற்பாடு ஆண்டவர் நடு தீர்க்க வருவார். இரண்டாம் வருகையிலே மாட்சியோடும் மகிமையோடும் வருவார். நல்லதையும் தீமையும் பிரித்திடுவார், நல்லவர்களை இறையாட்சியில் சேர்த்திடுவார் என்று நாம் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது அவருடைய மகிமையின் வருகை. இது அவருடைய இரண்டாம் வருகை அல்லது இறுதி வருகை என்று கூறுவார்கள்.
ஆனால் மூன்றாம் வருகை ஒன்று உள்ளது. அது அவருடைய தினந்தோறும் பிரசன்னம். அவர் நமக்கு கொடுக்கின்ற தினந்தோறும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பிரசன்னம், தினந்தோறும் திருப்பலியிலே நற்கருணையாக வருகின்ற வருகை. இந்த 3 வருகைக்கான தயாரிப்பு காலம்தான் திருவருகை காலம்ங்க. திருவருகை காலத்துல மட்டும்தான் அதுக்காக தயாரிக்கணும் அது கிடையாது. நான் எல்லா காலங்களிலும் என்னையே முழுமையாக அர்ப்பணித்து தயாரிக்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள் இந்த திருவருகை காலத்திலே. அதாவது நமக்குள்ள ஒரு ரிமைண்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரிமைண்டர் தான் இந்த திருவருகை காலத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எனவே திருவருகை காலம் என்பது வெறுமனே கிறிஸ்து பிறப்பிற்காக மட்டுமே தயாரிக்கின்ற ஆயத்த காலம் அல்ல. மாறாக அவருடைய முதல் வருகையான கிறிஸ்துமஸுக்காகவும், 2ஆம் வருகையான மாட்சியின் வருகைக்காகவும், 3ஆம் வருகையான திருப்பலியிலே தினந்தோறும் கண்டு மகிழ்கின்ற அந்த வருகைக்காகவும் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து தயாரிக்கின்ற காலம்தான் இந்த திருவருகை காலமுங்க. நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சமெல்லாம் எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சமெல்லாம் எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உங்கள் வாழ்க்கையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் பிரிந்தேன், வழி காட்டிடும் என் மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் பிரிந்தேன், வழி காட்டிடும் என் மீனாய் நீ பிறந்தாய். உங்கள் கரமானது எந்தன் துணையாகுமே, உங்கள் கரமானது எந்தன் துணையாகுமே. உங்கள் வாழ்க்கை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று எண்ணி மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று எண்ணி மலர்ந்தாய். உன் உறவானது உயிர் துணையானது, உன் உறவானது உயிர் துணையானது. உன் வார்த்தை என்
என் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருவே இறை அரசு நனவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருவே இறை அரசு நனவாகுமே உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே